அடுத்ததாக வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. நேச்சுரல் ஜாஃபர் மண்ணடியிலேருந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, கீழ்காணும் ஹதீஸின் அடிப்படையில் தீமை நடக்கும் திருமண விருந்துகளில் கலந்து கொள்ளலாமா? கீழ்காணும் ஹதீஸை போடுறார். புகாரியில் ஹதீஸ். அவர் என்ன ஹதீஸ் போட்டிருக்காருன்னா, புகாரியில் 5177வது ஹதீஸை போட்டிருக்கார். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஷர்ரு தாமி, உணவுகளில் மகா கெட்ட உணவு தாமுல் வலிமத்தி, ஒரு வலிமாவுடைய உணவு. வலிமான மன விருந்து, திருமண விருந்து, அதுதான் கெட்டது. எந்த உணவு கெட்டது என்றால், யுதுஆலகல் அக்னியாவு, செல்வந்தர்கள் அதற்கு அழைக்கப்பட்டு யுத்தரக்கல் ஃபுக்கராவு, ஏழைகள் விடப்படுகிறார்கள். பணக்காரங்களை கூப்பிடுறாங்க, ஏழைகளை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அதுதான் உணவில் மகா கெட்ட உணவு. ஒமன் தரக்க தாவத்தை, ஆனால் விருந்தழைப்பை யாராவது விட்டார் என்று சொன்னால் ஃபக்கத் அசல்லாக ஒரு ரசூலஹு, அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்து விட்டார்னு ஒரு ஹதீஸை போட்டிருக்காங்க. இந்த ஹதீஸில் என்ன விளங்குது? கெட்ட உணவு தான் அது. அவன் வந்து கெட்ட காரியத்தை செஞ்சுட்டான். ஆனாலும் நீ உணவை புறக்கணிக்காத. அதான் மொத்த சேர்த்து பார்த்தா வருதுல்ல, சேர்த்து பார்த்தா என்ன அர்த்தம் வரும்னு கேட்டால், உணவுகளில் கெட்டது வலிமாவுடைய விருந்து. எந்த வலிமா? யுதாலகல் அகனியா, பணக்காரங்களை கூப்பிடுறது. யுத்தரக்கல் ஃபுக்கரா, ஏழைகளை விட்டுறது. வெறும் பணக்காரனா பொறுக்கிறது கூப்பிடுறது. இதுதான் கெட்ட உணவு. ஆனால் விருந்தழைப்பை யார் விட்டு விடுகிறானோ, ஏற்க மறுக்கிறானோ, அவன் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செஞ்சிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கெட்ட உணவாக இருந்தால் நீங்கள் போங்கன்னு அர்த்தம். அதுன்னு அர்த்தம். இது கெட்ட உணவு தான், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத உணவு தான். ஆனாலும் விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்றன்னு கடமை இருக்குல்ல, அதனால ஒமன் தரக்க தாவத்தை, யார் வந்து இந்த தாவான விருந்துன்னு அர்த்தம், அழைப்பு பல அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல விருந்து, யார் அந்த விருந்தை விட்டு விடுகிறாரோ, விட்டுறான்னு அர்த்தம், ஏற்க மறுத்து விடுகிறாரோ, ஃபக்கத் அசல்லாக வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்து விட்டாருங்கிற இந்த செய்தி புகார் என்று போட்டு இதை வந்து முகநூலில் பல பேர் பரப்பி, அப்போ ஆடம்பர திருமணம், அனாச்சு ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் எது நடந்தாலும் சரி, அது வேற இது வேற. இந்த கெட்ட உணவுன்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டாங்கல்ல, உணவுலே மகா கெட்ட உணவு இது தான். அப்படி இருக்கும்போது ஆனால் அழைப்பை நீ மறுத்தீங்கன்னா நீ பாவியாயிருவ, கெட்ட உணவு அவனை சேர்ந்து அவர் விட்டுரு அப்படின்னு இந்த ஹதீஸை வைத்து கொண்டு விளக்கம் கொடுத்து கொண்டு என்ன செய்கிறாங்களாம் சில பேர். அவர் சொன்னது ஃபோன்லேயும் சொன்னார், அனுப்பியிருக்கிறார். என்ன சொல்கிறாங்களாம், நம்ம எந்த உணவுக்கும் போகலாம், அது ஆடல் இருக்கட்டும், பாடல் இருக்கட்டும், கூத்து இருக்கட்டும், கும்மாளம் இருக்கட்டும், என்ன நடந்தாலும் சரி போகலாம் என்பதற்கு இது பெரிய ஆதாரம். ஏன்? கெட்ட உணவு ஷர்ரு என்று சொல்லிவிட்டு அழைப்பை மறுத்தால் நீ வந்து பாவின்னு சொல்லப்படுமையானால் அவன் செஞ்சது அவனுக்கு குற்றமாகுமே தவிர நீங்கள் போய் திங்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. இப்படி அர்த்தம் செய்கிறாரு, சரியான்னு கேட்குறாரு. முதல்ல அந்த புகாரியை வச்சு சொன்னாங்கன்னா இது புகாரில் ரசூலுல்லாஹ் சொன்னதா இல்லை. முதல் விஷயம். இந்த ஹதீஸில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்கிறது. அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு கான யகூல், அபூ ஹுரைரா சொன்னார் என்று தான் வருது. புகாரில் வர்றது எப்படி வருது? நபிகள் நாயகம் சொல்லி கேட்டதாக வரல. இந்த புகார் ஹதீஸ் தான் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பரப்பாமல் நீங்கள் பரப்ப விரும்புனீங்கன்னா முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது, அதில் இதே ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார். புகாரியில் சொன்னால் அதை சொல்லாதீங்க, முஸ்லீமில் அந்த ஹதீஸ் இருக்கானா இருக்குது. எப்படி இருக்குது? அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஷர்ரு தாமின்னு சேர்த்து சொல்கிறார். முஸ்லீமில் உள்ள ஹதீஸில் வந்து இந்த மெசேஜை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அறிவிக்கிறாரு. புகாரி உள்ள ஹதீஸில் வந்து தன்னுடைய சொந்த கூற்று அறிவிக்கிறார். அதனால் புகாரி விட்டுருவோம், அது ஆதாரத்தை நிற்காது. இது ஆதாரத்தை நிற்கும், முஸ்லீமில் உள்ளது. அப்போ இவங்க என்ன கருத்தில் கொண்டு வர்றாங்க? கெட்ட உணவுக்கும் நம்ம அழைப்பை ஏற்று போகலாம் என்று சொன்னால், அப்போ கத்தம் ஓதுறான், பாத்தியா ஓதுறான், அல்லி பைரம் ஓதுறான், செருக்கு வைக்கிறான், பல விஷயம் ஆடல் பாடல் கூத்து கம்மா எல்லாத்துக்கும் பொறுத்து தானே செய்யும். இது கெட்டதுக்கு போகாதன்னு கெட்டதுன்னு சொல்லிவிட்டு அந்த கெட்டதில் போய் தின்னுன்னு சொன்னால் அது விருந்துக்கு வந்து பிரச்சனை இல்லை என்று சொல்லி கொண்டு இதில் வந்து இந்த செலவுள்ள உள்ள சிலர் தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறார். செலவுகளில் சில பேர் எல்லா சாப்பாடையும் வெட்டுவதற்கு இந்த ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியில் கேட்டார். இதில் ரெண்டு விஷயம் விளங்கிக்கணும், இதை அப்படி வச்சுக்கிறோம். இதுதான் நிலைப்பாடாக இருந்தால் இதே மாதிரி மார்க்கத்தில் அனைத்து விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு தீமை நடக்கிற ஒரு விஷயத்திற்கு நீங்கள் எப்படி நடக்கணும் என்ற இந்த ஹதீஸ் நான் கடைசி விளக்கம் சொல்கிறேன். இந்த ஹதீஸையும் புறக்கணிக்க இயலாது. இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது தான். இதுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்தாகணும். அதற்கு முன்னாடி இது என்ன மாதிரியான அர்த்தத்தில் சொல்லப்பட்டதுன்னு விளங்குவதாக இருந்தால் வேறு சில விஷயங்களை மனசில் வச்சுக்கிறணும். என்ன வச்சுக்கிறேன்னு, நீங்கள் ஒரு அல்லாஹ் 440 அடிக்கடி உங்களுக்கு சொல்ல ஒரு வசனம் தான். அந்நிதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபர் பிஹா ஒ யுஸ்தஹ்ஸு, அல்லாஹ்வுடைய வசனங்கள் நிராகரிக்கப்பட்டு கேலி செய்யப்படுற ஒரு சபையை கண்டால் பொலா தக்கூதும் ஆகும், அவங்களோடு நீங்கள் உட்காராதீங்க.
அப்படி உட்கார்ந்தீங்கன்னா இன்னக்கும் இதம் மிசலுகும், நீங்களும் அவங்கள போல் ஆயிடுவீங்கன்னு ஒரு வசனம் 4வது அத்தியாயத்தில் 140 இருக்கிறது. இப்போ கெட்ட பணக்காரனை அழைச்சி ஏழையை விட்டுட்டான்னு சொன்னால் கெட்ட செயல் தானே, கெட்ட காரியம். அது அல்லாஹ் ரசூலை கிண்டல் பண்ணுற ஒரு விஷயம் தானே, கிண்டல் பண்ணுற விஷயம். அப்படி ஒரு சபை இருந்தால் அதுக்கு போகாதீங்கன்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், போனீங்கன்னா நீங்களும் அதை செஞ்சீங்க என்று ஆயிரும் அப்படின்னு தடுத்திருக்கும் பொழுது இந்த வசனத்துக்கு மாற்றமாக இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா? இந்த வசனம் போகாதங்க ஃபுல்லா தக்குது, அவங்களோட உட்காரவே செய்யாதுன்னு சொல்லும்போது நீங்கள் கட்டிட்டு வரலாங்கிற, உட்கார வேணான்னு அல்லாஹ் சொல்கிறான், நல்லா தின்னுட்டு வரலாங்கிற. அப்போ அந்த மாதிரியான கெட்டது நடக்கிற இடத்துக்கு போகக்கூடாது என்பது ஒரு வசனம் ஆயிடுச்சா. அதே மாதிரி இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, தீமையான காரியம் ஷர்ன தீமை தானே, இது ஷர்ரு தாமி தானே வருது, உணவில் தீமையை கெட்டதுண்டு. அப்போ தீமையை நடக்க கண்டால் உங்களுக்கு உரிய கடமை என்ன? மர்ரா மின், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், மர்ரா மின்கு முன்கரன், உங்களில் யாராவது தீமையை நடக்க கண்டீர்கள் என்று சொன்னால் கொல்லி கையுறு பியதிகி, கையால் போய் தடுக்கணும். கையால் தடுக்கணுமா? பணக்காரன் மட்டும் கூப்பிட்றான்னா நேராக போய் ஏன்டா இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணுறீங்க என்று போய் கையால் போய் தடுக்கணும். இப்போ இல்லை 4-10 ஏழையாவது கூப்பிட்றான்னு சொல்லணும், கூப்பிட்ட பிறகு தானே திம்போன்னு சொல்லணும், அதான் கையால் தடுக்கிறது. இப்போ இல்லம் எஸ்ததிஃப பிலிசானி, கையால் பிடிச்சி தடுத்த முடிய சாப்பாட்டை சட்டியை மூட இருக்க முடியலைன்னு சொன்னால் இப்போ பிலிசானிகி நாவுனால் தடுன்னு சொல்கிறாங்க. நாவுனால் போய் அறிவுரையை சொல்லணும். சரி, நாவுனால் சொல்லவும் முடியாது, ஓமலையை பார்த்துட்டு போடா, என் வீட்டில் நான் எப்படி வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவானேயானால் இப்போ இல்லம் எஸ்ததிஃப பி கல்பிஹி, கல்புனால் கல்புனால் எப்படி தடுக்கிறது? மனசில் நினச்சி தடுக்கிறதாகுமா? கல்பால் தடுக்கிறது என்று சொன்னால் மனசால் வெறுத்துருனதை இவ்வளோ விஷயத்துக்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் இது மனசில் வெறுக்கிறது தான். ஒதாலிக்கு அல் அஃபுல் ஈமான், ஈமானில் கடைசி நிலை இதுதான். இந்த அளவு கூட செய்யாட்டி ஈமான் இல்லைன்னு அர்த்தம். ஒன்று கையால் தான் நீ தடுக்கணும், அது ஃபஸ்ட்டு நிலை. வாயால் தடுக்கணும் செகண்ட் நிலை. 3வது நிலை என்ன? மனசால் வெறுக்கணும், மனசால் தடுக்கணும். மனசால் தடுக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல வயிறு மட்டும் சாப்பிட்டு நான் மனசால் தடுத்தேன்னு சொல்ல முடியுமா? அப்போ மனசால் தடுக்கிற இந்த கட்டளையை செயல்படுத்தணும்னு சொல்லி இருக்கும் பொழுது அப்போ இது ஒரு தீமை. இந்த ஹதீஸ் பிரகாரம் இது ஒரு தீமை, கெட்ட உணவுன்னு சொல்லியாச்சு. கெட்ட உணவு ஏழையெல்லாம் புறக்கணிக்கிறான், பெரிய தீமையாக இருக்குது. அப்படியான ஒரு வேலையை அவன் செஞ்சுருக்கும் பொழுது போய் கையால் தடுக்கணுங்க, மனசை வாயினால் தடுங்க. அவன் திருத்திக்கிட்டு நான் மாற்றிக்கிறேன், இன்னொரு 10 ஏழையில் சேர்த்துக்கிறேன் என்று சொல்லிட்டான்னு சொன்னால் அதை தடுத்துட்டீங்கன்னு அர்த்தம், நல்லா தின்ட்டு வரலாம். அப்புறம் மாட்டேன்ட்டான்னு சொன்னால் கடைசியாக என்ன செய்யணும்? ஃபபி கல்பிஹி, அவனுடைய கல்புனால் தடுக்கணும். கல்புனால் தடுக்கிறது வெறுக்கிறது தவிர அர்த்தம் கிடையாது. கல்பு நினைச்சோன்னு தடுத்துற முடியுமான்னா முடியாது, மனசில் வெறுக்கிறது தான். வெறுத்தா என்ன செய்யணும்? வெறுக்கிற இடத்துல ஒருத்தமே உட்காரக்கூடாது. வெறுத்தா தின்றுட்டா வெறுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நல்லா சாப்பிட்டு போட்டு நான் வெறுத்து தான் தின்றேன்னு சொல்லுவீங்களா? விரும்பி தானே தின்னீங்க. அப்போ எப்போ நீங்கள் போய் சாப்பிட்டீங்களா வெறுக்கலை, வெறுக்கணும்னு வருது. இதுதான் கடைசி நிலைன்னு சொல்லியாச்சு. அப்போ இதுக்கு மாற்றமாக அது வரக்கூடாது. அந்த ஹதீஸ் இருக்குது, முஸ்லீமில் வருது. இப்போ இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கும்போது அதுக்கு மாற்றமாக என்ன செய்கிறோம்? தீமை தான் இருந்தால் நாங்கள் போவோம். அந்த ஒரு சிச்சுவேஷனும் எல்லாத்துக்கும் டெவலப் பண்ணிட்டானோ, அந்த ஒன்று தான் வந்திருக்குது. கேட்ட அந்த பணக்காரனை கூப்பிட்டு ஏழையை கூப்பிடாத ஒரு இவன் என்ன செய்கிறான்? ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் எல்லாத்துக்கும் ஓகேன்னு அதை டெவலப் பண்ணிக்கிட்டான் அந்த ஹதீஸை. சரி, அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க மகள் ஃபாத்திமாவோட வீட்டுக்கு வர்றாங்க. வந்துட்டு திரும்பிடுறாங்க. திரும்பினோடனே அலி ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்தோன்னே ஃபாத்திமா நை சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்தாங்க, வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க, வந்துட்டு உள்ளே நுழையாமல் போயிட்டாங்க அப்படின்றவுடனே உடனே அவர் நேராக ரசூலுல்லாஹ்ட்ட வந்துடுறார். ஏன் போயிட்டேன்னு கேட்டவுடனே அவர் வீட்டு வாசலில் ஒரு அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு ஸ்க்ரீன், ஒரு திரை சிலையை நான் பார்த்தேன் சொல்லிவிட்டு, அது எனக்கு துன்யாவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹ், அதனால நான் வரல. அப்போ பிடிக்காத ஒரு திரையை தொங்க விட்டதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெத்த மகள் வீட்டை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு தீமையை கண்டால் தீமைன்னு நினைக்கக்கூடிய ஒரு காரியத்தை கண்டால் ஒரு முஸ்லீம் எப்படி நடக்கணும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்க, அதை செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. இது புகாரியில் 2613வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கையில் அப்போ இந்த தீமையான விஷயம் நடக்கிற போகக்கூடாதுங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது. தீமைக்கு துணை தாவுணும் அல்லல் பெர்ரி ஒத்தக்குவா வலா தாவுணும் அல்லல் இஸ்மி உள்ளுதுவான், நல்லதுக்கும் இறையச்சத்துக்கும் உதவியாக இருங்கள், பாவத்துக்கும் வரம்பு மீறலுக்கும் உதவியாக இருக்காதீங்க. அப்போ நீங்கள் திண்டா உதவியாக தானே இருக்கிறீங்க, அந்த காரியம் நிகழ்வதற்கு நீங்கள் ஒரு காரணமாயிட்டீங்கல்ல, அல்லாஹ் தடுத்திருக்கான்ல. வலா தாவணும் உதவி கொள்ளாதீர்கள் அல்லல் இஸ்மி உதுவான், பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் உதவி கொள்ளாதீர்கள் நல்லா சொல்லிவிட்டான்ல. அப்போ பாவமான ஒரு காரியத்துக்கு உதவக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது இப்போ பாவமான காரியத்துக்கு உதவுங்கன்னு அந்த ஹதீஸ் வருதே. பாவமான முறையில் சோத்தை போடுறான், பணக்காரனை மட்டும் கூப்பிட்றான், ஏழையை கூப்பிட மாட்டேங்கிறான். அப்போ என்ன செய்ய, நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா அவனுக்கு உதவிட்டீங்க, அந்த வலிமா விருந்து நிறைவேறுவதற்கு நீங்கள் துணை செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தமாகுது.
அப்போ இதுக்கு மாற்றமாக இல்லாமல் தான் அது விளங்கணும் என்ற அடிப்படை வைத்துக்கொண்டு திரும்ப அந்த ஹதீஸுக்கு வருவோம். என்ன வருது, இதில் வந்து இவ்வளவு ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க, தீமைக்குன்னா தடுக்கணும்னு. ஆனால் இந்த பணக்காரனை கூப்பிட்டு ஏழையை கூப்பிடலங்கிற இந்த விஷயம் இருக்குல்ல, இது ஒன்றுக்கு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அது போய்க்கிறங்க, போவாட்டி பாவியாயிருவீங்க, அழைப்பை ஏற்றுக்கிறங்கன்னு இந்த ஒன்றுக்கு சொன்னாங்க. வேறு எதுக்கும் சொல்லலை, வேறு எல்லாத்துக்கும் தடுத்துட்டாங்க. எந்த தீமையை கண்டாலும் இந்த ஒன்றுக்கு சொன்னாங்களே ஷர்ரு தாமுக்கு. அப்போ அந்த ஷர்ருன்ற என்ன அர்த்தம், கெட்டதுன்ட்டாங்கல்ல, கெட்டதுன்னு சொல்லிட்டு போகிறதுன்னா அந்த கெட்டது என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்குங்க. கெட்டதுன்னு சொன்னால் பாவமானது, தவிர்த்தாம குற்றம், கேள்விக்குரியது, அதையும் கெட்டதுன்னு சொல்லுவாங்க. சிறந்ததாக இல்லாதையும் கெட்டதுன்னு ஹதீஸில் சொல்லப்படும். ஷர்ருங்கிறது வந்து மகா கெட்டது, மார்க்கத்தில் ஹராமானது, தடுக்கப்பட்டது இருக்குல்ல, அதையும் ஷர்ன்னு சொல்லப்படும் ஹதீஸுகளில். சில காரியங்கள் வந்து அவ்வளோ நல்லது இல்லை, அதை செஞ்சால் நல்லது, இதை செஞ்சால் நல்லது இல்லை, அவ்வளோ நல்லது இல்லைன்னு சிறப்பானது இல்லைம்பம்ல, அந்த மாதிரி செயல்களுக்கும் ஷர்ருங்கிற வார்த்தையை மார்க்கத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ சஃப்பில் வரிசை அணிவகுத்து நிற்கிறோம். அணிவகுத்து நிற்கும் பொழுது ரசூல் அதை பற்றி வர்ணிக்கிறாங்க. ஹைரு சுஃபுஃபி ரிஜாலி அவ்வளுகா, ஆண்களுடைய வரிசையில் ஹைரு சிறந்தது, அவ்வளுகா அதில் உள்ள முதல் சஃப் தான் சிறந்தது. ஓ ஷர்ருகா ஆஹிருகா, ஆண்கள் வரிசையில் கடைசி வரிசை இருக்குல்ல அதான் கெட்டது அப்படின்ட்டாங்க. இப்போ ஒரு தொழுகையில் ஜமாத்துக்கு போகிறீங்க, 3 சஃப் நிற்கிறது மொத்தமே. 2 முதல் சஃப்பில் உள்ளவன் சிறந்தவன் ஆகிட்டான், நடுவில் உள்ளவன் விட்டுருங்க. 3ஆவது சஃப்பில் உள்ளது கெட்டது. கெட்டதுன்னு நினைக்கக்கூடாதுன்னு அர்த்தமா, பாவம்ன்ற அர்த்தமா? இந்த ஷர்ருன்னு வருது, கெட்டது எப்படி ஆகும் சஃப்பில் நிற்கிறது? 3ஆவது வருஷம் கிடைச்சா 3ல் நிற்பான் ஒருத்தன். 3ஆவது வருஷக்கு தான் இடம் இருக்கும் என்று சொன்னால் 3ல் நிற்பான். 5 வருஷம் சேர்ந்துருச்சுன்னா 5ஆவதுலாம் நிற்பான். 25 சஃப்பு வந்துருச்சுன்னா 25லாம் நிற்பான். அப்போ எது கிடைக்குது அதில் நிற்பான். ஆனால் அதுக்கு ரசூலுல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை என்ன, ஷர்ருங்கிறாங்க. ஓ ஷர்ருஹா ஆஹிருஹா, அந்த சஃப்புலே மகா ஷர்ரு கெட்டது கடைசி சஃப்புங்கிறாங்க. கெட்டதுன்னு அர்த்தமா? இதுக்கு ஷர்ரு தான் வந்திருக்குது. கெட்டதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம், சிறந்தது சிறப்பு குறைவுன்னு அர்த்தம், பாவம்னு அர்த்தம் கிடையாது. அதில் செஞ்சால் 3ஆவது சஃப்பு தான் நிற்கிது, நம்ம தொழுவக்கூடாது, ஷர்ரு, வீட்டுக்கு போயிடலாமா? இப்போ ஒரு பள்ளிவாசலுக்கு வர்றீங்க, 5 சஃப்பு இருக்குது, 5ஆவது சஃப்பு தான் இருக்குது, அதுக்கு 4 சஃப்பு நிறைஞ்சிருச்சு, 5ல் நின்றா நீ கடைசி சஃப்பில் ஆயிடுறீங்க, இது கெட்டதுன்ற சொல்லிட்டாங்க. அது கெட்டதுன்னு புறக்கணிக்கிற அர்த்தமா? அந்த அர்த்தமா இதுக்கு? அப்போ அந்த அர்த்தம் இல்லை. அதே மாதிரி வந்து பெண்களை சொல்லும் பொழுது ஷர்ரு சுஃபுஃபி நிசாய் அவ்வளோகா, பெண்கள் வருஷம் நிற்கிறாங்களா, அது முதல் வருஷம் கெட்டது. அப்போ யாருமே தொழுவ முடியாது, எல்லாம் கெட்டது ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பெண்கள் வந்து நிற்பாங்களா, ஆஹா முதல் சஃப் கெட்டதுன்ட்டாங்க, முதல் சஃப் நிற்கக்கூடாது, எல்லோரும் முதல் சஃப் நிற்கக்கூடாதுன்னு சொன்னால் 2லேருந்து ஆரம்பிக்க முடியுமா? சஃப்பை ஒன்றை போட்டு தானே 2 வர முடியும். அப்போ சஃப்பில் கெட்டதுக்கு அர்த்தம் என்ன? கெட்டதுக்கு கெட்டதுங்கிற அர்த்தமும் இருக்குது. ஆனால் கெட்டதுங்கிறதுக்கு வந்து சிறந்தது அல்ல என்ற அர்த்தமும் இருக்குது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்தது அல்லங்கிற அர்த்தம் தான் கொடுக்கணும். பணக்காரனை கூப்பிட்டு ஏழையை கொடுப்பலன்னா அது வந்து பெரிய பாவமா? பாவம் கிடையாது. ஒருத்தன் அவன் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி கூப்பிடுவான், அவ்வளோ நல்லது இல்லை. இந்த செயல் வந்து இப்படி கொடுத்தால் அவன் பெரிய பாவியாயிருவான், அது ஹராமாகிவிடும் என்று இருந்தால் அதுக்கு போன்ற சொல்ல மாட்டாங்க. அப்போ எத்தனையோ மார்க்கத்தில் தீமைகள் இருக்குது, அது உறுதி செய்யப்பட்ட தீமைகள். ஒருத்தன் விருந்தில் வந்து ஒரு பணக்காரர்கள் விருந்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க வட்டம் தான் தெரியும், வழங்குதா? எத்தனையோ சகாபாக்கள் அது அந்த வச்சு இது மறுத்து இருக்கிறாங்க. சில சகாபாக்கள், என்னப்பா நானும் பணக்காரன் தான் நான் கூப்பிட்டு கொடுத்துருக்குறேன் அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க சகாபாக்கள். அதனால் வந்து செல்வந்தர்களாக இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு அவங்களோட அறிமுகம், அவங்களோட வட்டாரம் அப்படி தான் இருக்கும். அந்த தரத்தில் உள்ளவங்க தான் பழகியிருப்பாங்க, அவங்கள தான் கூப்பிடுவாங்க. இது பெரிய குற்றம்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு ஏழையும் சேர்த்து கூப்பிட்டா சிறந்தது ஆகிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு சிறந்ததுக்கு மாற்றம்னு அர்த்தம். ஷர்ருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் பாவம், கெட்டது, தண்டனைக்குரியது, எல்லாம் கேள்வி கேட்பான், அந்த அளவுக்கு உள்ளது கிடையாது. செல்வந்தர்களை கூப்பிட்டு ஏழைகளை விடுறது என்பது அவரவர்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கூப்பிட்டு கொள்வார்கள். நான் சொந்தக்காரங்களை கூப்பிட்றேன், எல்லாம் பணக்காரனாக இருந்தால் என் சொந்தக்காரங்கள்லாம் பணக்காரங்களாக இருப்பாங்க, அவங்கள தான் நான் கூப்பிடுவேன். கூப்பிட்டேன்னு சொன்னால் அப்போ பணக்காரனை கூப்பிட்டான்னு சொல்ல முடியாது, அது வந்து பாவம்னு வராது. ஏன் இப்போ 4 ஏழையும் சேர்த்து கூப்பிட்டுக்கிறேன் ஏனப்பா, அது சிறந்தது தானே. அப்படிங்க அந்த சிறந்ததுக்கு மாற்றம் என்பதையும் ஷர்ன்னு சொல்லுவாங்க, பாவமாக இருக்கிறதையும் ஷர்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் கொடுக்கறது என்று கேட்டால் பாவம்ங்கிற அர்த்தம் கொடுக்க இயலாது. பாவம்ன்ற அர்த்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பாவத்தை கண்டால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? தடுக்கிறது தான் வேலை. கல்பாலையாவது புறக்கணிக்கிறது உங்கள் வேலை. அந்த சபையில் உட்காராமல் இருப்பது உங்களுடைய கடமை. அப்படி இல்லாமல் போங்கன்னு சொல்லிட்டா, அந்த போங்கன்னு சொன்னதை வச்சு தான் அந்த ஷர்ருடைய அர்த்தத்தை விளங்கிக்கிறோம். அது ஷர்ரு தான், நீ போ
அப்படின்னு நான் அர்த்தம் அது பாவம் கிடையாது, ஷர்ரு தான். இந்த அர்த்தத்தில் உள்ள ஷர்ரு எந்த அர்த்தம்? சிறந்தது இல்லை. ஹைர்னா சிறந்தது, ஷர்னா சிறந்ததுக்கு மாற்றம். ஷர்னா ஹைர்னா நல்லது, ஷர்னா கெட்டது, ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஷர்ருங்கிறது ஹைரு என்பதற்கு எதிர்ப்பதான் ஷர்ரு. ஹைரு நல்லது, எதிர்ப்பதான் கெட்டது. ஹைரு சிறந்தது, சிறந்தது அல்ல ஷர்ரு. அப்போ சிறந்தது அல்லங்கிற அர்த்தமும் ஷர்ருக்கு இருக்கிறது, கெட்டதுங்கிற அர்த்தமும் இருக்கிறது. கெட்டதுங்கிற அர்த்தத்தில் இருக்குமே என்று சொன்னால் அதை புறக்கணித்து ஆக வேண்டும். அது மார்க்கத்தில் கடமையாயிரும். சிறந்தது இல்லை என்று சொன்னால் சிறந்தது இல்லாத செஞ்சால கேள்வி கேட்பான். சிறந்ததை விட்டுட்டோம், அவ்வளோதான், நன்மை கம்மி, அவ்வளோதானே தவிர அது கொஸ்டின் வராது. அப்போ நம்ம இந்த ஹதீஸும் இருக்குது, அவர் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இந்த உணவுகள் விஷயத்தில் பணக்காரனை கூப்பிட்டு ஏழையை கூப்பிடலை என்ற விஷயம் பாவம் என்ற கணக்கில் வர்ற அளவுக்கு பெரிய குற்றம் கிடையாது. இது எல்லாரும் பணக்காரன் அப்படி தான் செய்வாங்க. நீங்கள் சிறந்த முஸ்லீமாக இருக்கிறதா இருந்தால் ஏழையும் கூப்பிட்டுக்கிறங்க அப்படிங்கிறதுக்கு சொன்ன ஒரு அறிவு. அதனால தான் இந்த ஒன்றுக்கு நீங்கள் அழைச்சா போயிருங்கிறாங்க. இது ஒன்றுக்கு தான். மற்றதுக்கு இந்த போயிருக்கேன்னு சொன்னதே காரணம் என்ன, இதுக்கு சொல்லாமல் விட்டுருந்தா தீமேடு ஒதுங்கிடுவோம். இது ஒதுக்குற விஷயம் இல்லை, ஒதுக்குற அளவு கெட்டது கிடையாது, இது அங்கீகரிக்கிற ஒரு விஷயந்தான். அது பாவம்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் சொன்னேன். இவன் என்ன செய்யறான், இதை ஒன்றை வச்சுக்கிட்டு ஆடல் நடந்தால் அப்போ மதுபானங்கள்லாம் பரிமாறப்படும், அழுவி தின்ட்டு வருவாங்க. இப்போ சொல்லிட்டாங்கல்ல ஷர்ரு, மதுபானம் ஷர்ரு தானே, டான்ஸு போடுவாங்க, அதில் போய் நல்லா தின்ட்டு வரலாம்பாங்க. ஏன் அதாவது திங்கிறது நாக்குண்டு வரும்போது விளையும்பல் இருக்குது. அது சிந்தனை என்ன செய்யும், அது அல்லாஹ்வுடைய ரசூல் எதுக்கு சொன்னாங்க, இறையச்சத்தை முன்னிறுத்தி ஒரு செய்தியை பார்க்கணுங்கிறலாம் அடிபட்டு போயிடும். அதனால் இந்த உணவுகள் பணக்கார ஏழை பிரச்சனை பாவமே கிடையாது, சிறந்தது இல்லைன்னு அதை எடுத்துக்கொள்ளணும். ஏன் பாவத்துக்கு போக சொல்ல மாட்டாங்க ரசூல்லா, பிற்பகுதியை முற்பகுதிக்கு அர்த்தத்தை தெளிவுபடுத்தி விடுகிறது என்று விளங்கிக்கிறது.